ஹாய் டெய்லி 5 வேர்ப்ஸில் டே 2 சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ப் என்ன அப்படின்னா ரீட். ரீட் அப்படின்னா வாசி அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகத்தை வாசி, ரீட் திஸ் புக். நம்ம எங்கெல்லாம் வாசிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம ரீட் அப்படிங்கிற வேர்ப்பை வந்து யூஸ் பண்ணணும். நான் இப்போ வாசிக்கிறேன், ஐ வில் ரீட் நவ். நான் இப்போ வாசிக்கிறேன், ஐ வில் ரீட் நவ். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா ரைட், எழுது. ரைட், எழுது. உங்கள் பெயரை எழுதுங்கள், ரைட் யுவர் நேம். ரைட் யுவர் நேம். நான் இப்போ எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ரைட் நவ். ஐ வில் ரைட் நவ். ஸோ எங்கெல்லாம் நம்ம எழுதுங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம ரைட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், வேர்பை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்திங்கன்னா ஒர்க். ஒர்க் அப்படின்னா வேலை செய் அப்படின்னு அர்த்தம். ஒர்க் அப்படின்னா வேலை செய் அப்படின்னு அர்த்தம். நான் தினமும் வேலை செய்கிறேன், ஐ எம் டூயிங் இட். நான் தினமும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஒர்க் எவ்ரி டே. ஐ ஒர்க் எவ்ரி டே. அவள் இப்போது வேலை செய்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஷீ இஸ் ஒர்க்கிங் நவ். ஷீ இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ இந்த ஒர்க் அப்படிங்கிற இடத்துல வேலை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிசன், கேள். லிசன்னா என்ன அர்த்தம்? கேள். லிசன் பண்ணு, ப்ளீஸ் லிசன், அவங்கள லிசன் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்கிற இடத்துல நம்ம வந்து சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? லிசன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நான் இசை கேட்கிறேன், ஐ லிசன் டு மியூசிக். அவர்கள் ஆசிரியரை கேட்கிறார்கள், தே ஆர் லிசனிங் டு த டீச்சர். அவங்க ஆசிரியர் சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மீனிங் தான் இங்கே வரும். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்திங்கன்னா ஹெல்ப், உதவி செய். ஹெல்ப், உதவி செய். நான் என் நண்பருக்கு உதவுகிறேன், ஐ ஹெல்ப் மை ஃப்ரெண்ட். ஐ ஹெல்ப் மை ஃப்ரெண்ட். அவன் தன் அம்மாவுக்கு உதவுகிறான், ஹீ இஸ் ஹெல்பிங் ஹிஸ் மதர். ஹீ இஸ் ஹெல்பிங் ஹிஸ் மதர். ஸோ இன்றைக்கி நம்ம 5 வேர்ப்ஸ் பார்த்தாச்சு. ஹாய், இன்றைக்கி டே 3 டெய்லி 5 வேர்ப்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ப் என்னென்னா டீச் அப்படின்னு. டீச் அப்படின்னா கற்பி அப்படின்னு அர்த்தம். அவள் கணிதத்தை கற்பிக்கிறாள், ஷீ டீச்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். நான் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறேன், ஐ டீச் லெசன்ஸ் டு சில்ட்ரன். ஐ டீச் லெசன்ஸ் டு சில்ட்ரன். யாருக்காவது நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல டீச் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து லேர்ன், கற்றுக்கொள். அவர் வண்டி ஓட்ட கற்றுக்கொள்கிறார், ஹீ இஸ் லேர்னிங் டு டிரைவ். ஹீ இஸ் லேர்னிங் டு டிரைவ். அவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள், தே ஆர் லேர்னிங் தமிழ். தே ஆர் லேர்னிங் தமிழ். நெக்ஸ்ட் வேர்ப் அரைவ். அரைவ், வருக, வர்றது இல்லை வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அரைவ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அவர் நாளை வருவார், ஹீ வில் அரைவ் டுமாரோ. ரயில் இரவு தாமதமாக வருகிறது, த ட்ரெயின் அரைவ்ஸ் லேட் அட் நைட். த ட்ரெயின் அரைவ்ஸ் லேட் அட் நைட். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்திங்க அப்படின்னா மீட். மீட் அப்படின்னா சந்திக்கிறது, சந்திப்பு. இது எல்லாமே மீட் அப்படிங்கிற வேர்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் உங்களை கேஃபேயில் சந்திப்பேன், ஐ வில் மீட் யூ அட் த கேஃபே. ஐ வில் மீட் யூ அட் த கேஃபே. அவர்கள் பூங்காவில் சந்தித்தனர், அவர்கள் பூங்காவில் சந்தித்தனர். தே மெட் அட் த பார்க். தே மெட் அட் த பார்க். நெக்ஸ்ட் வேர்ப் ஸ்பீக், பேசு. பேசுகிறாங்க இல்லை பேசுங்க இப்படி எது சொல்கிறதுனாலும் நம்ம ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ப்பை யூஸ் பண்ணணும். அவர் 3 மொழிகள் பேசுகிறார், ஹீ ஸ்பீக்ஸ் 3 லாங்குவேஜஸ். ஹீ ஸ்பீக்ஸ் 3 லாங்குவேஜஸ். அவர் மிகவும் வேகமாக பேசுகிறார், ஹீ ஸ்பீக்ஸ் வெரி ஃபாஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.